நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பிறக்கும் போதே அவங்க தலை மேல 1,29,000 கடன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை நான் சொல்ல, நேத்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ண வெள்ளை அறிக்கையில இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, நாம வாங்குற கடன் எங்க போகுது, ஏன் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இப்போ ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி இருக்கு, ஃபுல் டீடைல்ஸும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண மக்களா நாம எல்லாம் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல தமிழ்நாட்டு கவர்மெண்டோட நேரடி கடன் எவ்வளவுன்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய். இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வாங்கின டைரக்டான கடன் இல்லாம இந்த இபி டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்ச கடனுக்கு போட்ட கேரண்டி இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற கடன் 13,18,000 கோடி ரூபாய். இதை நம்ம ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு வச்சு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கும் 1,29,000 கடன் இருக்கு. 2021 இருந்து இப்போ வரைக்கும் இந்த கடன் ரொம்பவே ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வெள்ளை அறிக்கை தெளிவா சொல்லுது. சரி, கடன் வாங்குறாங்க, அப்ப நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய ஓட்டையே இருக்கு. ஒரு ஸ்டேட்டோட சொந்த வரி வருவாய், இத ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் வேல்யூல இந்த வரி வருவாய் 5.93% இருந்து 5.45% குறைஞ்சிருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இவங்க எல்லாம் வரி வசூல பக்காவா செய்யறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? கமர்ஷியல் டாக்ஸ் இவேஷன், ஸ்டாம்ப் டியூட்டில இருக்கிற ஓட்டைகள்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல ஆயிரம் கோடி வராமையே இருக்கு. இதனால என்ன ஆகும்னா இந்த 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் நம்ம தமிழ்நாட்டோட ரெவென்யூ டெபிசிட் கிட்டத்தட்ட 78,324 கோடியா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. சரி, கடன் வாங்கிட்டாங்க, அதை வச்சு புது ரோடோ பிரிட்ஜோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்போ தானே பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வாங்குற கடன் புதுசா சொத்துக்கள் உருவாக்க, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கு உபயோகப்படுத்துறதை விட அதிகமா அன்றாட தேவைக்கும் இல்ல வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்குமே போயிடுது. நம்பர்ஸ்ல சொல்லணும்னா இந்த வருஷம் மட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது எவ்வளவு தெரியுமா? 67,050 கோடி. ஆனா அதே நேரத்துல இந்த வருஷம் புதுசா ரோடு போடவோ பாலம் கட்டுறதுக்கோ இந்த மாதிரி சொத்து சேர்க்கறதுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 50,911 crores மட்டும்தான். வட்டி கட்டுற காசோட ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக போடுற காசு ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம ஸ்டேட்டோட மொத்த இன்கம்ல இருந்து 64% வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரிக்கும் பென்ஷனுக்கும் அப்புறம் இந்த வட்டி கட்டுறதுக்குமே போயிடுது. மிச்சம் இருக்கிற அந்த 36% தான் நம்ம எல்லா டெவலப்மெண்ட் பிளான்ஸையும் பார்த்துக்கணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்ததான் ரொம்பவே கவலைப்படுற மாதிரியான விஷயம் இந்த வெள்ளை அறிக்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரசு நிறுவனங்களோட நஷ்டம் தான். இதுல குறிப்பா சொல்லணும்னா 2 டிபார்ட்மெண்ட் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. அதுல ஒன்னு இபி டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இதுல இபி டிபார்ட்மெண்டோட நஷ்டம் மட்டும் 1,82,000 கோடி ரூபாய். இதோட மொத்த கடன் 2,42,000 கோடி ரூபாய். இப்போ அப்படியே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணா நம்ம தமிழ்நாட்டோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோட மொத்த நஷ்டம் 72,667 கோடி. ஒரு பஸ் 1 கிலோமீட்டர் ஓடுதுன்னா அதோட டீசல் செலவும் சேலரி செலவும் 78 ரூபாய் 81 பைசா. ஆனா அதே பஸ்ஸோட 1 கிலோமீட்டர் வருவாய் எவ்வளவுனா 25 ரூபாய் 91 பைசா மட்டும்தான். அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே பஸ் நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. டிக்கெட்டோட விலை குறைவு, ஆனா செலவு ரொம்ப அதிகம். சரி, இதெல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனை. ஆனா இதே வெள்ளை அறிக்கையில ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் சிசர்ஸ் எஃபெக்ட். அதாவது இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் வேகமாவே வயசாயிட்டு வர்ற ஒரு ஸ்டேட். வரப்போற 2031க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில இருந்து 18.2% பேர் வயசானவங்களா இருப்பாங்க. அதே நேரத்துல வேலைக்கு போய் ஹேர்ன் பண்ற யங்ஸ்டர்ஸோட பெர்சன்டேஜ் 63.6% குறைஞ்சிரும். இதனால என்ன ஆகும்னா ஒரு பக்கம் வேலைக்கு போய் ஹேர்ன் பண்ணி டாக்ஸ் கட்டுற பர்சன்டேஜ் குறையும், இன்னொரு பக்கம் வயசானவங்களுக்கான பென்ஷன், ஹெல்த் கேர் இந்த எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகரிக்கும். இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா வருமானம் குறையும், செலவுகள் அதிகரிக்கும். இதை நம்ம இப்பவே சரி கட்டலன்னா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்னு எச்சரிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் மேரி வில்சன் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது மக்களுக்கான இலவச திட்டங்களும் நலத்திட்டங்களும் கவர்மெண்ட் எப்பவுமே நிறுத்தாது அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரத்துல டாக்ஸஸ் எல்லாம் கரெக்டா கலெக்ஷன் பண்ணி லீக்கேஜஸ் ஸ்டாப் பண்ணி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை சீரமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பினான்சியல் இயர்ல மட்டும் நம்ம வருவாயில லூஸ் பண்ண 20,000 கோடியை மீட்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டோட பொருளாதாரத்தை சீரமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுதான் இந்த வெள்ளை அறிக்கையோட சுருக்கம். தமிழ்நாட்டோட இந்த நிதி நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.